இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெர்ம்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இப்ப நம்ம சிஸ்டம்னு ஒண்ணு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து சிஸ்டம்னா என்ன? சரவுண்டிங்ஸ்னா என்ன? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பத்தி தான் படிக்க போறோம் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்கர்ல வந்து நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த பீக்கர்ல நமக்கு என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் எங்க நடக்குது? இந்த பீக்கர்க்குள்ள தான் நடக்குது இல்லையா? அப்ப அந்த பீக்கர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் வந்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த சிஸ்டத்த தவிர மீதி வெளியில இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்டிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? SURROUNDING சரௌண்டிங்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அப்ப இதான் நமக்கு வந்து சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். இந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஓகேவா? அது என்னன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வந்து எங்க நடக்குதோ அதான் நம்ம சிஸ்டம். அப்போ சிஸ்டம் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன சரௌண்டிங் சொல்லுவோம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஓப்பன் சிஸ்டம். ஓகே, ஓப்பன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் சிஸ்டம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஒரு ஹாட் வாட்டரை ஒரு கிளாஸ் வந்து நீங்க வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் இங்க வந்து நீங்க வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஹாட் வாட்டர். அப்ப நீங்க இத எடுத்துக்கும்போது, இங்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள சூடா இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து இருக்கு இல்லையா? அந்த ஹீட் என்ன ஆகும்னா, கண்டிப்பா நமக்கு வந்து வெளியில வந்து போகும். அப்ப இது வந்து நமக்கு வந்து சிஸ்டம். அப்ப அந்த ஹீட் நமக்கு எங்க ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்டிங்ஸ் வந்து போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து உள்ளேருந்து வெளியில வந்து நமக்கு வந்து போகுது. அப்ப ஹீட்ன்றது என்னது? ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்ப சில எனர்ஜி அந்த வாட்டர் மாலிக்யூல் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது? வெளியில போகுது. இப்ப வாட்டர் கொதிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அது வந்து வேகமா மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும், மூவ் ஆகும். அப்ப அதுக்கு நெறைய எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அது கூல் ஆனோனே என்ன ஆயிடும்? அப்படியே அமைதியாயிடும். அப்ப எனர்ஜி வந்து கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ஹாட் வாட்டர் நீங்க வைக்கும்போது, அந்த ஹீட் வந்து வெளியில சரௌண்டிங்ஸ் கூட போகுதுன்னா, எனர்ஜி வந்து நமக்கு வந்து வெளியில போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாரி என்ன ஆகும்? சில வாட்டர் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, எவாபரேட் ஆயி நமக்கு வந்து வெளியிலயும் போகும். அப்போ வாட்டரோட வெயிட் நமக்கு வந்து குறையும். அப்போ நமக்கு வந்து வாட்டரோட மாஸும் குறையுது, எனர்ஜியும் குறையுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம். அப்ப க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகே, க்ளோஸ்டு சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஹாட் வாட்டர நம்ம என்ன பண்றோம்? கிளாஸ்ல வச்சிருக்கிறோம். ஆனா இங்க நான் என்ன பண்ணிட்டேன்? மூடிட்டேன். மேல வந்து ஒரு இத வச்சு நான் வந்து மூடிட்டேன் அப்படின்னா, அப்ப அங்க இருக்கிற வாட்டர் நமக்கு என்ன ஆகும்? ஹீட்ட மட்டும் நமக்கு வந்து வெளியில வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது எனர்ஜிய மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஆனா வாட்டர் மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து போக முடியாது. மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குறையவே குறையாது. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ்டு சிஸ்டம். அப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே நீங்க ஹாட் வாட்டர ஒரு ஃப்ளாஸ்க்ல வந்து வைக்கிறீங்க. அப்ப ஃப்ளாஸ்க்ல வைக்கும்போது, அப்ப நமக்கு வந்து ஹீட்டும் நம்மளால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதாவது எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மாஸையும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு இப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து இருக்குது. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா, ஒன்லி இந்த 3 பாசிபிள் சிஸ்டம் மட்டும் தான் பாசிபிள்.